பச்சிளம் குழந்தைகளின் உடல்கள் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி தரும் செம்மடி விவகாரம். மீண்டும் தாக்குதல். ஈரானுக்கு மிரட்டல் விடுத்த டொனால்ட் ட்ரம்ப். புலிகளின் தங்கத்தை அபகரிக்க கோட்டாபய தீட்டிய ரகசிய திட்டம். கோட்டாபய சிறை செல்ல தயாராக வேண்டும். அரசு தரப்பிலிருந்து வெளிவந்த அறிவிப்பு. மரண தண்டனையை தாருங்கள் கதரும் ஸ்ரீசாலே. போர் முடிவுக்கு நாளை திறக்கப்படும் ஹோர்முஸ் நீரிணை கையெழுத்திட்ட டொனால்ட் ட்ரம்ப். வணக்கம். இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் மோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி புதைகுழியில் இருந்து நேற்று தினம் 14 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் குழந்தையொன்றும் சிறுவர் ஒருவருடையதுமாக 5 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 27ஆம் நாள் அகழ்வு பணிகள் புதன்கிழமை நடைபெற்றது. இன்றைய அகழ்வு பணிகளின் போது எலும்புக்கூடு ஒன்றின் இடுப்பு பகுதியில் ஒரு இரும்பு வளையம் ஒன்று சாட்டு பொருட்களாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமியொருவருடைய பிளாஸ்டிக் காப்பை ஒத்த பொருள் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 380 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 362 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஈரானுடனான ஒப்பந்தம் இறுதியானது அல்ல எனவும் அது மாற்றங்களுக்கு உட்பட்டது எனவும் தெஹ்ரான் நன்றாக நடந்து கொள்ளவில்லை என்றால் மீண்டும் குண்டு வீசும் நிலைமைக்கு திரும்புவேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எகிப்திய ஜனாதிபதி அப்தெல் பத்தா அல்சிசியுடனான சந்திப்பின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், இது எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த தொடங்குவோம் என கூறினார். ஈரான் தலைவர்கள் நன்றாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அமெரிக்கா அவர்களின் பிரதேசத்தில் மீண்டும் குண்டு வீசும் நிலையை தொடங்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். தெஹ்ரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். பல காரணங்களுக்காக இது ஒரு சிறந்த ஒப்பந்தம். ஆனால் முதலாவதாக 99.9% உறுதியாக அவர்கள் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற மாட்டார்கள் என கூறிய அவர் இந்த ஒப்பந்தத்தை மிகவும் வலுவானது என வர்ணித்தார். இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பெரும் தொகை தங்கங்களை வடக்கிலிருந்து விமானம் மூலம் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவின் பணிப்புரையின் பேரில் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன. தங்கங்களை கொண்டு வந்த விமானி சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மேலும் விமானத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் தொடர்பில் இன்று வரை எந்தவித தகவலும் வெளியாகவில்லை எனவும் திடுக்கிடும் தகவல்கள் தற்பொழுது வெளிவந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. இறுதிப் போரின் போது வடக்கில் கைப்பற்றப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்த போது தங்கங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அது தகவல் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அன்றைய ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு இது தெரியாது. அதன் பின்னர் கோட்டாபயவிடமிருந்து உத்தரவு வருகிறது, ஜெனரலுக்கு சொல்ல வேண்டாம் என்று. அதனால் அதை மூடி மறைக்கின்றார்கள். இவர்கள் இவற்றை ஒழுங்கு வானூர்திகள் மூலமே கொண்டு வருகின்றார்கள். ஒரே விமானி மூலமாகத்தான் கொண்டு வருகிறார்கள். இதன் இறுதி கொள்கலன்களை கொண்டு வரும்போது அங்கிருந்து துப்பாக்கிதாரிகள் இன்று வரை காணாமல் போயுள்ளனர். விமானி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக இறந்துவிட்டார். அதற்கான சாட்சியங்கள் எதுவும் இல்லை. ராஜபக்ஷ கூட்டத்தினர் இவ்வாறே தங்களின் குற்றங்களை மூடி மறைத்து வைத்துள்ளனர். ஆனால் இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தங்கம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிடம் வாக்குமூலம் ஒன்றையும் பெற்றுக் கொண்டுள்ளது. மேலும் இந்த தங்க ஆபரணங்கள் இதுவரை காலம் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு சொந்தமான விசேட பாதுகாப்பு பெட்டகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவோ அல்லது சுரேசாலேவோ உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் சிறை செல்ல தயாராக வேண்டும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த விஜயரத்ன தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்து தெரிவிக்கையில், இந்த நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அது சுரேசாலே, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அல்லது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாராக இருந்தாலும் சட்டம் பொதுவானதே.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசாலி கைது செய்யப்பட்டமை மற்றும் அவரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் அனைத்தும் சட்டபூர்வமானவை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை கைது செய்ய வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் தவறு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் சட்டத்துக்கு முன் எந்த நிபந்தனைகளும் கிடையாது. சந்தேக நபர்கள் நீதிமன்றில் தங்களின் நிரபராதி தன்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் அவர்கள் அனைவரும் சிறைக்கு செல்ல தயாராக வேண்டும். மேலும் ஸ்ரேசாலேவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அவருக்கு ஆதரவாக பேசுபவர்கள் உண்மையிலே சாலே மீதான அக்கறையில் பேசவில்லை. தங்களுக்கு எதிராக வரவிருக்கும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் ஸ்ரேசாலேவை ஒரு படையாக பயன்படுத்தவே முயற்சிக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது வெறும் மதவாதம் அல்ல, பயங்கரவாதத்தை கடந்து அரசியல் மற்றும் அதிகார தேவைகளுக்காக அரங்கேற்றப்பட்ட ஒன்று என தற்போது சமூகத்திலும் சட்டத்துறையிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ரீதியான ஏற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டார். உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் இயக்குநர் ஸ்ரேசாலி வலியுறுத்தினார். குற்றப்புலனாய்வு தடுப்பு காவலுக்கு மீண்டும் திரும்ப விரும்பவில்லை என்றும் மரண தண்டனையை மிகவும் பொருத்தமானது என்றும் ஸ்ரேசாலி கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்ரேசாலி அவரது தனிப்பட்ட வழக்கறிஞர் சந்திக்க சென்ற போது மேற்கண்டவாறு கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. மனித உரிமைகள் ஆணைக்குள் நடத்தி வரும் விசாரணைகள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது குறித்து அரசின் நிலைப்பாடு மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் விடுத்த கோரிக்கை ஆகியவற்றை வழக்கறிஞர் ஸ்ரேசாலிவிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போதைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு ஸ்ரேசாலிவிடம் வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அந்த தடுப்பு கூட்டத்திற்கு திரும்ப விரும்பவில்லை என்றும் அந்த இடம் ஒரு நரகம் என்றும் கூறியுள்ள ஸ்ரேசாலி குற்றப்புலனாய்வு இயக்குநருக்கு தன் மீது தனிப்பட்ட விரோதம் இருப்பதாக தெரிவித்தார். இதற்கிடையில் அண்மையில் ஸ்ரேசாலி பகிரங்கமாக விசாரிக்கப்பட்டதாக கூறப்படும் நாள் தொடர்பான காணொலி காட்சிகள் எதுவும் இல்லை என குற்றவியல் புலனாய்வுத்துறை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு தெரிவித்தது. மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ஈரான் தரப்புக்கு இடையே ஒரு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த தகவலை அமெரிக்க அதிபர் AFP செய்தி நிறுவனத்திடம் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மின்னணு முறையில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடப்பட்டதை ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி உறுதி செய்துள்ளார். ஹோர்மோஸ் நீரினை நாளை முதல் முழுமையாக திறக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களாக மூடி கிடந்த இந்த கடல் வெள்ளை பாதையில் போர் ஏற்படுவதற்கு முந்தைய நிலை விரைவில் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் ஈரான் மீதான எண்ணெய் வர்த்தக தடைகளை நீக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் மூலம் ஈரான் தனது மசகு எண்ணெய் மற்றும் எரிபொருட்களை எந்தவித கட்டுப்பாடுமின்றி விற்கலாம். அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் மீண்டும் தொடங்கியதால் மசகு எண்ணெய் விலை சரிய தொடங்கியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பச்சிளம் குழந்தைகளின் உடல்கள் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி தரும் செம்மடி விவகாரம். மீண்டும் தாக்குதல், ஈரானுக்கு மிரட்டல் விடுத்த டொனால்டு டிரம்ப். புலிகளின் தங்கத்தை அபகரிக்க கோட்டாபய தீட்டிய ரகசிய திட்டம். கோட்டாபய சிறை செல்ல தயாராக வேண்டும், அரசு தரப்பிலிருந்து வெளிவந்த அறிவிப்பு. மரண தண்டனையை தாருங்கள், கதரும் ஸ்ரேசாலி. போர் முடிவுக்கு நாளை திறக்கப்படும் ஹோர்முஸ் நீரிணை, கையெழுத்திட்ட டொனால்டு டிரம்ப். இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.